இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் இது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 3010 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 2990 ஸ்டாப் லாஸாக வச்சேன். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இந்த முக்கியமான ஜோன் உள்ளே கன்சல்டேட் ஆகி இறுதியாக பையிங்க்கு சாதகமாக 3060 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் என்னென்னா அதை விட்டு உடச்சிட்டு மேலே போக முடியாமல் மறுபடியும் கீழே வந்து 3028 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி பையிங்க்கு சாதகமாக இருந்திருந்தாலும் ப்ரைஸ் க்ளோசிங் 3060 பக்கமாகவோ இல்லை அதுக்கு மேலேயோ கொடுத்துருந்தா ஓரளவு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நேற்று என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான் திருப்பி ஃபாலோ பண்ண போகிறோம். இன்றைக்கும் க்ரூட் ஆயில் அப்ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 2990 ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் பை பண்ணலாம். இன்னும் க்ரூட் ஆயில் பையிங்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா 3060 மேலே க்ளோசிங் வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி க்ளோசிங் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பையர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்னும் க்ரூட் ஆயில் டேஞ்சர் ஜோனை விட்டு வெளியே போகல. எப்போவுமே க்ரூட் ஆயில் 2990 விட்டு கீழே வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்டே ஆகிட்டதுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.